தியானம், யோகம், தவம், தீட்சை போன்ற சாதனங்கள் எல்லாம், கலைகள் எல்லாம் வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் போன்றவற்றிலிருந்து கொடுக்கப்பட்டது. இவைகளை நமக்கு கொடுத்தவர் வேதவியாசர். இந்த வேதவியாசருக்கு இந்த கலைகளையும் இந்த சாதனங்களையும் கொடுத்தவர்கள் உண்மை கடவுளை மறைத்து தன்னை கடவுளாக காட்டிய சிற்றணுக்கள். பெருமானார் சொல்கிறார், வேதங்கள் ஒரு காலத்தில் ருத்திரனாலும், வேறொரு காலத்தில் விஷ்ணுவினாலும், பிறிதொரு காலத்தில் பிரம்மனாலும், மற்றொரு காலத்தில் பராசரன், வியாசன் முதலிய முனிவராலும் தொகுத்தும் வகுத்தும் விரித்தும் பலவாறு தந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஐந்தொழில் செய்கின்ற இந்த கடவுளர்களாலேயே இயற்கை உண்மை கடவுளை உணர முடியவில்லை. இந்த கடவுளர்கள் தந்த சாதனத்தை வைத்துக் கொண்டு அதனால்தான் வள்ளலார் பாடினார், தோன்றிய வேதாகமத்தை சாலம் என உரைத்தோம், சொற்பொருளும் இலக்கியமும் பொய்யென கண்டறியேன், ஊன்றிய வேதாகமத்தின் உண்மை நினக்காகும், உலகறிய வேதாகமத்தை பொய்யென கண்டுணர்வாய் என்கிறார்.